Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. போர் குறித்தான ஒரு முக்கிய செய்தி. கமேனியின் மரணத்திற்கு பழிவாங்கும் விதமாக அமெரிக்க தளங்களை அழித்து வரும் ஈரானுக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பழிவாங்கும் நடவடிக்கையை விடுத்து ஆயுதங்களை கீழே போடுமாறு ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். போரை நிறுத்த மறுத்தால் மரணத்தை சந்திக்க தயாராகுங்கள் என்றும் ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ட்ரம்ப் எச்சரிக்கை விடுக்கும் அதே வேளையில் ஈராக்கில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. வடக்கு ஈராக்கில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீதும் ஏர்ஃபில் விமான நிலையத்தின் மீதும் ஈரான் ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், விவரங்கள். போடுங்கள் அல்லது மரணத்தை சந்திக்க தயாராகுங்கள் என ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். மூன்றாவது நாளாக மத்திய கிழக்கு பகுதிகளில் பதற்றம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலில் ஈரானுடைய உச்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்டதுடன் ஈரானுடைய ராணுவ மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பல முக்கிய தலைவர்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலடியாக ஈரானும் தன்னுடைய தாக்குதல்களை மேலும் விரிவுபடுத்தி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் நலன்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவோம் என்ற தெஹ்ரானுடைய எச்சரிக்கைக்கு பதிலாக அத்தகைய முயற்சி முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் ட்ரம்ப் மூலமாக விடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் ராணுவம் மத்திய கிழக்கு முழுவதும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதில் இந்த பரவலான தாக்குதலில் அமெரிக்க படையினரான 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மூலம் ஒரு கட்ட தாக்குதலை ஈரான் மீது மேற்கொண்டதாக அறிவித்திருக்கிறது. ஈரான் அண்டை வளைகுடா நாடுகளின் மீது விமான தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து துபாய் அருகிலும் தோஹா வான்வெளியிலும் 3வது நாளாக பெரிய அளவிலான வெடிப்பு சத்தங்கள் கேட்டுக் கொண்டிருப்பதாக அந்நாட்டினுடைய செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் ஆயுதங்களை கீழே போடுங்கள் அல்லது மரணத்தை சந்திக்க தயாராகுங்கள் என்ற ஒரு கடுமையான எச்சரிக்கையை ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையான முறையில் விடுத்திருக்கிறார். ஈரான் கடும் தாக்குதலை முன்னெடுக்குமே ஆனால் இதற்கு முன் பார்த்திராத பெரும் சக்தியை கொண்டு நாங்கள் அவர்களை தாக்குவோம் என்ற ஒரு எச்சரிக்கையும் ட்ரம்ப் விடுத்திருக்கிறார். ஏற்கனவே ட்ரம்ப் பல்வேறு விதமான எச்சரிக்கைகளை ஈரானுக்கு விடுத்திருக்கிறார். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பின் அடிப்படையிலும் வரலாற்றின் மிக மோசமான மனிதர்களில் ஒருவரான கமேனி கொல்லப்பட்டிருப்பதாகவும் இது ஈரானிய மக்களுக்கு கிடைத்த நீதி மட்டுமல்ல, கமேனியால் அவரது இரத்த வெறி பிடித்த குண்டர் கும்பலாலும் கொல்லப்பட்ட அல்லது சிதைக்கப்பட்ட பல நாடுகளை சேர்ந்த மக்களுக்கும் சிறந்த அமெரிக்கர்களுக்கும் கிடைத்த நீதியாகவும் என ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அமெரிக்காவினுடைய உளவுத்துறை மற்றும் அதிநவீன கண்காணிப்பு அமைப்புகளிடமிருந்து ஈரானை சேர்ந்தவர்கள் அந்நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள் தப்பிக்க முடியவில்லை எனவும் இஸ்ரேலுடன் அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையில் கமேனியோ அல்லது அவருடன் சேர்ந்து கொல்லப்பட்ட மற்ற தலைவர்களோ தற்காத்துக் கொள்ள எதுவுமே செய்ய முடியவில்லை எனவும் அவர் ட்ரம்ப் பெருமிதமாக குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை, ராணுவ மற்றும் பிற பாதுகாப்பு படைகளை சேர்ந்த பலர் இனி போராட விரும்பவில்லை எனவும் அமெரிக்காவிடமிருந்து பாதுகாப்பை எதிர்பார்ப்பதாகவும் தகவல் கிடைத்திருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதுவே இறுதி எச்சரிக்கை ஆகும் எனவும் உடனடியாக ஆயுதங்களை கீழே போடவில்லை என்றால் மரணத்தை சந்திப்பதற்கு தயாராக வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ட்ரம்ப் ஒரு புறம் எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருந்தாலும் கூட அமெரிக்காவுடைய நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதில் ஈரான் தொடர்ந்து தங்களுடைய பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது. மத்திய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளவாடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் குறிவைத்து தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான். குறிப்பாக ரியாத், தோஹா, அபுதாபி, குவைத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமெரிக்க ராணுவ விமான கடற்படை தளங்களை குறிவைத்து
400க்கும் அதிகமான ஏவுகணைகளை ஈரான் கடந்த ஒரு 24 மணி நேரங்கள் மட்டும் வீசி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பெரும்பாலான ஏவுகணைகள் நடுவானில் இடைமறித்து அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சில ஏவுகணைகள் இந்த அமெரிக்காவினுடைய தளங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் பல்வேறு உயிரிழப்புகளை சந்தித்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் தொடர்ந்து தீவிரமடைந்து கொண்டிருப்பதை சூழலை கருத்தில் கொண்டு உடனடியாக ஆயுதங்களை கீழே போடுங்கள் அல்லது மரணத்தை சந்திக்க தயாராகுங்கள் என்ற ஒரு இறுதி எச்சரிக்கையை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.